ஹலோ எவ்ரிஒன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் ஒரு ஷார்ட்கட் கீ பற்றி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமெயில் ஐடி, டெலிஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2709 கொடுத்துட்டு ஆல்ட் எக்ஸ் கொடுத்தோம்னா இமெயில் அந்த லெட்டர் மாதிரி அந்த சிம்பிள் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 260 எஃப்னு கொடுத்து ஆல்ட் எக்ஸ் கொடுத்தோம்னா டெலிஃபோன் சிம்பிள் வந்துடும். அதே மாதிரி 1F4 CD கொடுத்து இப்போ ஆல்ட் எக்ஸ் கொடுத்தோம்னா அட்ரஸ் அந்த மேப் சிம்பிள் வந்துடும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்து பேஜ் பிரேக் அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே பார்கோட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைனில் போயிட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு QRன்னு கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல்லே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே மவுஸில் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் F9 கொடுத்தோம்னா ஃபீல்டாக மாறிடும். இப்போது அதை ரைட் கிளிக் பண்ணி இல்லைனா அது F9 கொடுத்தீங்கன்னா QR கோடு அப்பியர் ஆகிடும். இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் QR கோட். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் Z கொடுத்து பின்னாடி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் F9 கொடுத்த உடனே ஃபீல்டாக மாறிடும். அந்த ஃபீல்டை ரைட் கிளிக் பண்ணி இல்லைனா F9 கொடுத்தோம்னா அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம் QR கோட். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.